என்னதான் நடக்குது? நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா? யார் எதுக்கு பாட்டு? அவனை சொல்லி தவறு இல்ல. ஒரு சபையில பெரியவங்க தான், சின்னவங்க தான். கூட வேலை செய்யறவங்க தானே. அவன் வாயில தவறான வார்த்தை. சின்ன பையனுக்கு சொல்லக்கூடாது. கல்யாண வீட்டுல வந்து மங்களகரமான வார்த்தை பேசுறீங்களா? அட ஊட்ட கரமாத்திரி எடுத்து இதுக்கு தாண்டா இந்த யாயுக்குள்ள வார்த்தை கேட்டியா? ஊட்ட கொடவி இந்த மாதிரி பேசாம பேசுவாங்க. சும்மாடா. இல்ல சும்மாடா. தாலி கட்டானா தாலி அரகறாங்க. சும்மா என்ன ஆச்சு? நான் சொல்றேன். ஏய் எப்பனா யாய் வெட்டு போங்க. யாரா? சும்மாடா. மாமா தாலி. ஏமா? நடக்குது. கோயில் நடக்குது. என்ன? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னத்த பேசுறாங்க? சும்மா இருங்க. யாரும் டிங்கின்னு ஒரு இடமா உட்காரு. ஏய் தோய் பெண்ணடா. கல்யாணத்துக்கு வந்தவன் கரெக்ட் பண்ண போறான். ஏமா மாப்பிள்ளை பொண்ணு வந்த வாசி இல்லப்பா பிரிதூரி. டேய் நலங்கு வைக்கறடா. சுமங்கலி பெண்ணை கூப்பிடு. ஏமா மாப்பிள்ளை பொண்ணு நலங்கு வைக்கணுமா? கைத்துல கவுர் இல்லாத பொண்ணு எடுக்கா. ஒரு 3 பேர் 5 பேர் இல்ல 7 பேர் ஏக்கு. ஏடா கூப்பிடு. வைக்குமா? என்னடா இது? யாருக்கு போமா. அனுபாடிரா. பின்னடா பின்ன. அவன் சொன்னது என்னமா தப்புக்குது? திரிரி. அவன் சொன்னது என்ன தப்புக்குது? ஓ மூடுல இருக்கறான்னு பாக்குறேன் நான். இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவனே பேச்சு நிக்கற நீ. ஆமாடா. தவறான வார்த்தை தான்டா அது. கரெக்டான வார்த்தைமா. அந்த காலத்துல பொம்மநாட்டி எல்லாம் இருந்தாங்க. காலையில எழுந்த உடனே அந்த தாலி கவுரத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க. ஆமாடா கண்ணவெடி கண்டது இவனே தாலி எடுத்து கண்ணுல ஒத்திவாங்க. மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ அந்த கவுருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்க. அது அந்த காலத்து பொம்மநாட்டிகள். ஆனா இந்த காலத்துல ஒரு ஜக்காலத்து கூட பூசத்து கிடையாது. ஜாக்கெட்ல கரை ஓட்டிக்கலாம் பூசத்து கிடையாது. ஏன்டா அப்படி சொல்ற? அப்படியே அவுக்குதுவோம் கட்ட வரல மாட்டு பூசுதுவோம். பாத்ரூம் மாநில மாட்டு வந்துட்டு காயிட்டுங்க காலங்காட்டி போய் தொடம் போட்டு பெரு மாட்டா. ஐயோ என் தாலி மந்து வச்சுட்டு வந்து மாட்டிக்கிட்டு இந்த மஞ்சா கவுரி இருக்கு. லேடிஸ்க்கு ஒரு ஆபத்து இல்லமா. தங்கத்துல சரடுன்னு வந்து பாரு. அன்னைக்கே குடமா கூட்டு சோறாகும். ஏன்டா அப்படிலாம் சொல்ற? ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துமே நகை கடையில குத்துட்டு ஒரு 10 சவரத்தை மினு கைத்துல போட்டுக்கிட்டு எத்து போட்டு இந்த ஆறாவது காட்சி எதிர்த்து காட்சி பக்கத்து வீட்டு காட்சி எதிரில் வர மாட்டா இந்த புடவை மடிப்புல இந்த எடுத்து வெளியே விட்டுன்னு போவோம். சும்மா போகாது. ஏய் என்ன 5 சவரம் பாரு, என்ன 10 சவரம் பாரு, 50 சவரம் பாரு மேனா மினிக்குன்னு போவான். எதிரில் 2 வீலர்ல சிவனேன்னு வருவான். அது பார்க்கும்போது கண்ணு பொறுன்னு இருக்கும். ஒரு கையில 8 லிட்டர் முருகன், ஒரு கையில தாலி. என்னத்துக்கு சொல்லு. வாங்கம்மா ஒரு 3 பேர் வந்து வாங்க. 3 பேர் செட்டல்பா கம்மியா இருந்து 3 பேர் வந்தா போதும். அக்கா ஏங்க வாங்க. வாங்கம்மா என்ன அரே கொண்டு வாங்க. வாங்க கோ. ஏந்து வாங்கம்மா. அது சொல்றேன்க்கா. என்ன நல்ல சீனியே இல்ல. அம்மாடே அப்பாயா. மங்கள குங்குமம் திரிக்கின்றது. ஊர்வலம் நடக்கின்றது.
தேரோட்டமா கோடியின்றி உனக்கு சுகம் ஞானத்து கொள்ள மழை தூவி வசந்தங்கள் வாட்ட ஊர்வலம் நடக்கின்றது எழில் கேமரா ஃப்ரீ கேமரா யார் மாதா பொம்னாட்டுக்கு இந்த மாதிரி நிலங்க வச்சு நான் பார்க்கலாம் அடுப்புக்கு சாணி மண் போட்டு ஆளை சுத்துறீங்களா யாருன்னா ₹1 போட்டுக்கலாம் தட்டுல போதும் அவங்க நிலங்க வச்சு பின்னாடி எடுத்தவங்க போடுறாங்களா நிலம் முடிஞ்சதுமா அடுத்த மொழிடா பட்டமொழி மாப்பிள்ளை சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் எழுத்து வாங்க கொடுப்பாங்க நல்லா சுத்து சம்சா இன்னும் கதிராகி அவர்கள் மணமக்களை பாராட்டி ஒய்பணமாக ரஜினிகாந்தா அவர்கள் மணமக்களை பாராட்டி ஒய்பணமாக ₹25 கொடுத்து பெருமை சேர்க்கிறார். அண்ணன் எடுக்கிறவர் அண்ணன் கிட்ட வாங்க திருப்பி செஞ்சுவோம். சாப்பாடு எல்லாமே ரெடியா பேர் சொல்லலாம். இன்னும் டிரைவர் எம் பெருமாள் ஐயா அவர்கள் மணமக்களை பாராட்டி ஒய்பணமாக ₹25 கொடுத்து பெருமை சேர்க்கிறார். பத்திரிக்கை துட்டு கூட வரல. அடுப்புல தண்ணி ஊத்து, அரிசி ஊற வைக்காத, சரக்கு ஊத்து ரூம்ல வச்சு போடுறான். யாருக்கு ஒரு கட்டி கொடுக்காதுறான். இங்க காட்டுங்க கண்ணெல்லாம் இன்னும் அன்னப்பண்ண அவர்கள் மணமக்களை பாராட்டி ஒய்பணமாக ₹25 கொடுத்து பெருமை சேர்க்கிறார். போன் பண்ணி சொன்ன சீக்கிரம் வானே மாடு பிடிச்சி கட்டி வந்து போயிறாரு. அவரு காலில் பிடிச்சிக்கிட்டு போய் தடுத்துக்குமா ஏன்டா ஐயரோட கல்யாணம் எப்படி நடக்கும்? போச்சு ஐயர் அந்த கல்யாணம் பண்ண கூடாதா? பண்ணுவேன் போடு அதான் காப்பு பலே சக்க. இன்னும் அரிய ஐயா அவர்கள் மாப்பிள அரிய ஐயா யார் தெரிந்தா? யாரு? பெண்ணுக்கு முன்னாள் காதலர். ஐயோ மந்திரம் போடு கள்ளங்காதலா? போதா பரவாயில்ல கொடுத்துரு, நாங்க கையிலே வாங்கிக்குவோம். இன்னும் வச்சு நாங்களே சேர்ந்து பெண்ணுக்கு எக்ஸல் அவர் உனக்கு காப்பு போட்டு மோதிரம் போட்டாரு. இன்னும் நேதாஜி ஐயா அவர்கள் மணமக்களை பாராட்டி கைக்கு காப்பு ஒரு சவரமும் விரலுக்கு மோதிரம் 2 பேருக்குமா 2 விரலுக்கு மோதிரம் சேர்த்து அரை சவரம் செய்திருக்கிறார். அவர்
தாம்பளை பை மட்டும் கொடு. ஏய், ஏங்க இருந்தா செய்ய மாட்டோமா? பொண்ணியா அவர் தான் வச்சிருந்தாரா? சும்மா வரும் பேர்லாம் சொல்லிட்டு யார் தலைமையில ஏஞ்சி நான் என் பேர்ல வைக்குவா? ஐயர் வேற இல்ல, என்ன படுத்து கல்யாணத்து நிக்கலாமா? ஐயர் அந்த பண்ண கூடாதா? ஐயர் வந்து ரெண்டு ஒண்ணு எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். எப்படிப்பா? எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா, அப்பதான் நான் பிறந்தலாம். அப்படின்னா ஐயர் உங்க அம்மால வச்சிருந்தாரா? இப்ப பாத்தியா எங்க அம்மால வச்சிருந்த பாத்தியா? அந்த தெரியும் சொன்ன அதனால கேட்டேன்பா. எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களே, எங்க அம்மா பார்த்து ஐயர் விட்டு போவேன். அப்ப ஐயர் சொல்லி இந்த மந்தத்தை ரெண்டு ஒண்ணு பிடிச்சு விட்டேன். ஆமா, ஆபத்துக்கு பாவல மந்திரம் நீங்களே சொல்லுங்க. ஐயரை மாறிட்டுமா? மாலை எடுத்துடி. ராமனா அப்படித்தான் பேசுவா. ஏய் சும்மாரா சுத்தரமுண்டா. டேய் வாத்தால சாரப்பா முட்டை சும்மாரா. ராமனா எல்லாம் அப்படித்தான் பேசுவா. சும்மாரு. அப்படியா? ஏமா நான் உத்தரவு வாங்கிக்கிறேமா? டேய், எதுக்கு உத்தரவு வாங்கிக்கிற? மந்திரம் சொல்லுமா? ரைட். சுக்லாம் பரம விஷ்ணு சச்சிவாரணம். ஏமா பங்காளிகள வந்துட்டாங்களா? என்னம்மா? அனைவரும் வந்தாச்சு. எங்க கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா என்ன? அனைவரும் வந்தாச்சு. ரைட். சீசலே சத்யாபாத்திக்கு வாத்துறோம் மந்திரம் கேட்டா மாதிரி மீஸ் எடுக்கறவங்களா மீஸ் எடுத்துக்கலாம். சொல்றேன். கல்யாணத்துல வீடியோ எடுக்கறாங்க, தாடி மிஸ் பண்ணி அசிங்கமா இருக்கும். எல்லாம் சுத்தமா செய்துன்னு வந்துக்கறாங்க. ரைட் ஓகே. குருவே குருவே பின்ன போட்டுக்கானா. காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கி கடனை திருப்பி கொடுத்தாலும் 6 மணிக்கு வரானா 7:30 மணிக்கு வந்து நின்னவனும் ஆச்சு வாங்கியார மறந்தவனும் அடுத்த மயிலிருந்து எடுத்து போட்டவனும் யாரு வரணும் கேட்டான் ஜாம்பு வேண்டாம் போற ரயில் வச்சு 2 துண்டு ஆக்கலாம்னா காலி கதவு தர ஹரிச்சந்திரா வைவுடு ஓகேல தூக்குடா. ஏன் முகூர்த்த மேல தெரியுதுடா? முகூர்த்த மேல இதுவா? என்னங்க வாங்க. நீ சொன்னிய மந்திரம் ஆ, எங்க தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லணும்? சுடுகாட்டுல. அச்சத்து போல சொல்றதா? அட திராப்பை ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாதா? எவ்வளவு மந்திரம் வேஸ்டா போயிடுச்சு. சரியான ஆள பாடி. சொல்லு சொல்லு சொல்லு. ஆம் ஆம் ஸ்ரீ சேலே சத்யாபாத்தியதி வாத்தியோட வந்தேன் நீங்க வாங்கடி கஸ்தூரி திலகல விளையாட்டு வச்சே திலே கௌதம் நான் சக்கே நமக்கிதும் கர்தில வெடிக்கிறே கங்கணம் கோவஸ்தபர் வெச்சதே கோபால சூடாமணி 5 மணிக்கு நாடகத்தை விட்டாயே மகா அம்போகத்தை வாங்கியாயே மகா இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியாயே மகா அவங்க பையத்துக்கு வேலை 7000 மகா 6 ரூபாய் இறங்கியாயே மகா ஆளுக்கு நாளைக்கு ஒருவரை சாப்பிட்டாயே மகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியாயே மகா பஸ்ஸால விளையாடுறவங்க விளையாடியாயே மகா இன்னைக்கு நாடகத்துக்கு உத்தரமேரூர் பக்கத்துல இடையம்புதூர் நாடகத்துல இருந்து சேர்ந்தனமாக நமக கொல்லடம் காவேரி கோமலத்தை அவுதரி சொன்னாலே பொண்ணுலாமா கட்டாதே இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடி ஒருவனை காதலித்து அவனோடு ஒன்று சேர்ந்து குழந்தை ஈண்டெடுத்து படை கோலத்தில் மலை மேடையில் வருகின்ற சே நீலாம் ஒரு பெண்ணா? நீ எனக்கு தேவை கிடையாது. சொந்தத்துல பொண்ணு எடுக்காதே, சொந்தத்துல பொண்ணு எடுக்காதே. தேவடியா போய் அதிகமா பணத்தோட பேச்சு காட்டி இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பார்த்து ஆரம்பத்திலே சொன்னடா நீ. பொண்டாட்டி சொந்தத்துல பொண்ணு எடுக்காத சொன்னா இல்லடா. என் பேச்சு காட்டி சொன்னியே கேக்கலையே. அண்ணன் பொண்ணு அண்ணன் வருஷா அண்ணன் பொண்ணு சொன்னாலே நீ 1000 முறை சொல்ல போறாங்க. அப்படியே நிக்கிறா போறா. 1000 முறை சொன்னி அதெல்லாம் கேட்காமே. என் அண்ணன் பொண்ணு தான் வேணும் ஆசைப்பட்டேனடா. அடி பாவி அடி சண்டாடி.
எங்க போய் சொல்லி வாங்கிட்டு ரெண்டாம் தரமா நான் கல்யாணம் பண்ணணும். ஏய், தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? சொல்ல விட்டாதானே. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? கோயிலுக்கு நீ கோயிலுக்கு போய் எங்கடா போ? தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? கோயிலுக்கு போறேன். ஏய், தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கணும் நாங்க நினைச்சோம். பேச மாட்டீங்களா? நீ கட்டில சூடு சொல்லுங்கடா. ஏய், ரத்தம் ஓட்டா சூ ஓட்டா. மாடு இருக்கடா. ஏய், இதே பொண்ணு யாரு பேச விட்டாதானே? அப்ப ஏற்கனவே குழந்தை வாங்கிட்டு உனக்கு தெரியுமா? குழந்தை வாங்கிட்டு உனக்கு தெரியுமா? ஏய், பேசாத. குழந்தை வாங்கிட்டு உனக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு குழந்தை எடுத்துனா கல்யாணம் நடந்து வாங்கிட்டு சொல்லி இருக்கடா. டேய், நல்லா அப்படா சொல்லி இருப்பாடா. டேய், பாடு. பத்த சாவச்சு நீ அவரே எனக்கு அப்பா நீ பெரியப்பா அதோட மரியாதை குத்துக்கிறா. அக்கால உங்க அம்மா போறியா? என்னடா குடும்பம் பார், நீ மட்டும் அவளை வீட்டுக்கு வந்தா உங்க அம்மால கத்தி அத்தி வழி தாமாட்டு இந்த குழந்தையில உன் தரம் திருமணம் தடைப்பட்டு போயிடுமோ மனசுல படுபடுன்னு அடிக்குதுன்னு நினைச்சு நீ அப்படி என்ன செய்வேன்? என் தாய் விட்டு வருவேன், என்னை விட்டுட்டு என் தொப்பில் கொடி சொந்தையெல்லாம் என்னை விட்டுட்டு போகுது காவேரி. இதோட என் அண்ணன் அண்ணி நான் எப்படி பார்ப்பேன்? குழந்தை வேண்டாம். இந்த குழந்தை இந்த உன் திருமணம் நல்லா இருக்காது. உன் திருமணம் நடக்காது. நீ நல்லா இருக்க மாட்டேன். இந்த குழந்தை என்னத்துல கொடுத்து விடமா என்னிடத்துல ஒப்படி. அம்மா, திருமணம் மேடவரை வந்துவிட்டு திருமணம் நின்று விட்டால் அந்த பெண்ணானவள் உயிர் வாழ்வதும் இருந்த பிணத்துக்கு சமம். அம்மா, நான் இறந்த பிணத்துக்கு சமமாகிவிட்டு மீண்டும் எனக்கு திருமணம் வேண்டாம். இதை பாருங்க அம்மா, அப்படியே நான் திருமணத்தை செய்துக்கிட்டாலும் காலத்துக்கும் ஒரு சொல்லுக்கு ஆளாயிடுவேன். திருமணம் வேண்டாம்மா. திருமண ஆசை எனக்கு இல்லம்மா. ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு முறை தான் திருமணம் நடக்கணும். மறுமுறை நடந்தா தவறா பேசுறாங்க. எனக்கு எந்த பாவத்தையும் செய்யுது என்ன தவறா பேசிட்டு போறாங்க. வாய்க்கு வந்தவாறு ஏசுறாங்க. அவங்களோட திருமணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா எப்படிமா வாழ முடியும்? உலக அனுபவம் என்னன்னு தெரியாம நீ பேசுற காவேரி. ஒரு முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளுக்கு பாதிப்பு இல்லை, சேலைக்கு தாண்டி பாதிப்பு. பெண்ணா பிறந்துட்டுமே நம்ம தாண்டி வணங்கி போனோம். காவேரி, இந்த குழந்தை வேணாம். காவேரி வேணாம், என் வார்த்தை கேளு. ஆமா, பாவமா அனாத பிள்ளையா இருக்கிறான். இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டா அம்மா நாளைக்கு. ஐயோ, இந்த குழந்தை அனாதா கூடாது அனாதா கூட நீ நினைக்கிற? நான் 10 மாசம் சுமந்த பெண்ணு எங்க நான் அனாதையா விட்டுவிடணும்னு நான் ரெடி பெத்தவங்க மனசு புரிஞ்சுக்கிடி. உன் வாழ்க்கை அனாதையா போயிட்டு நான் என்னடி செய்வேன்? நான் ஏமா அனாதையா ஆவறேன்? அப்பா இருக்கிறீங்க, அம்மா இருக்கிறீங்க. இந்த குழந்தை வேணாம். தங்கச்சி இருக்கா. இந்த குழந்தை வேணாடி. இத பாருங்கம்மா, இந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னா இந்த குழந்தை எங்கம்மா விடுறது? பாவமா, இதுவரை பெற்றெடுத்தவங்களை யாரும் வந்து இந்த குழந்தை கேட்கல. இது வாழ வேண்டிய பிள்ளைய எப்படிமா நான் விட்டுருவேன்? மீண்டும் உனக்கு திருமணம் நடக்கணும், நாங்க பார்க்கணுமா? மீண்டும் திருமணமா? ஆமா. அம்மா, கடைசி முறையா சொல்றேன், உயிரை விட்டுறேன்னு சொல்லுங்க. உயிரை விட்டுறேன், ஆனா திருமணம் மட்டும் என்னால் செய்து கொள்ள முடியாது. வாய்நாள் பிள்ளை என்ன செய்ய போறேன்? காலம் முழுவதும் நான் என் கன்னி தன்மை மாறாமல் கன்னியாக இருந்து இந்த பிள்ளைக்கு தாயாக போற கன்னி தாயாக. எப்படி வார்த்தை பேசுறேன்? 10 மாசம் உன் வயிற்றுல ஒரு சுமந்து ஒரு குழந்தை பெத்தெடுத்து உனக்கு சதமாகும். யார் பெத்த குழந்தைக்கு அம்மா எனக்கு திருமணமே இனிமே வேணாம், இந்த குழந்தை நான் வளர்த்தா போதும், இந்த குழந்தைக்காக நான் கன்னி தாயா இருக்க போறேன் நீ நினைக்கிறேன்? அடி பாவி, இது வரைக்கும் உன்னை தொட்டு அடிச்சதில்லை. ஏன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே குழந்தை பிறக்கலன்னா அவங்க மலடின்னு சொல்ல ஊர் உலகம். அது மாதிரி எனக்கு திருமணம் நடந்த உடனே என் வயிற்றுல உன்னை நான் சுமந்தேன், உன்னை நான் ஈண்டெடுத்து உனக்கு காவேரி பேர் வச்சேன். காவேரி நீர் போல இருக்குன்னு பார்த்தா பாலைவனமாக நினைக்கிறேன். வேணா காவேரி, என் வார்த்தையை கேளு. இந்த குழந்தை வேணா, என் வார்த்தை கேளுடி. அம்மா, நீங்க 10 மாதம் என்ன சொன்னதா தாயானுங்க. நான் 10 மாசம் பிள்ளைய சுமக்காமலே தாயாக போறேன். அப்படின்னா இந்த பிள்ளைக்காக காலம் உள்ளவரை நான் கன்னி தாயாக இருந்து விடுகிறேன். நாங்க வேண்டாமா? வேண்டாவா? சீ, தண்ணியே உணராத உனக்கு எதுக்கு அகமாகும், எதுக்கு திமிரு, எதுக்கு கர்வம்? ஆமாண்டி,
பெத்தவங்க பேச்சு எப்ப நீ கேட்கலையோ இனிமே நீ நல்லா இருந்தா என்ன, எக்கெட்டு கெட்டு போன எங்களுக்கு என்ன? அடி பாவி, ஆகதான் திமிரு ஆங்காரம் உனக்கு எப்ப இருக்குதோ இதோட உன் வரவு எனக்கு வேணாம். பயிர்ல மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை, பாறையில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை? எப்போ எங்களை நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சோ இப்ப நான் சொல்றேன்டி, உன் உறவே எங்களுக்கு வேணாம். முன்ன நாங்க தலைமொழி நாங்க சேர்த்தால நீ வர்றது, நீ எக்கெட்டு கெட்டு போனால நாங்க வர மாட்டோம்.